அனைவருக்கும் வணக்கம். இந்த சட்டம் பயில் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலிமா உங்களை மறுபடியும் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றினா, ஏற்கனவே நம்ம ஒரு தலைப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ஒரு காணொலியாக போட்டிருக்கோம். வாரண்ட், அதாவது ஆணைன்னு சொல்லுவாங்க. இதில் பிடி ஆணை, அரெஸ்ட் வாரண்ட் அப்படின்றத சொல்லுவாங்க. அதை எப்படி நம்ம கேன்சல் பண்ணுறது, இந்த கேன்சல் பண்ணால் மறுபடியும் வாரண்ட்டு கோர்ட்டு போடுமா, இந்த கேன்சல் பண்ணுற வழிமுறை என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கிளியராக புரியும். சரி, இப்போ வாரண்ட் அப்படின்றது பரவலாக நீதிமன்றத்தில் பிறப்பிக்கக்கூடிய ஒரு ஆணை வாரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரெண்டு வகை இருக்குது. அது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பெயிலபிள் வாரண்ட்டு, அதுக்கப்புறம் நான் பெயிலபிள் வாரண்ட்டு. இப்போ நார்மலாக ஒரு வழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சிவில் வழக்கோ இல்லை கிரிமினல் வழக்கோ, ஒரு வழக்கில் நார்மலாக சிவில் வழக்கில் வாரண்ட் அவ்வளோ பிறப்பிக்கிறது ரொம்ப கடினம். அதுலேயே சிவில் வாரண்ட்டு இருக்குது. ஆனால் ரொம்ப பரவலாக நம்ம பார்க்கக்கூடியது கிரிமினல் கோர்ட்டில் பிறப்பிக்கக்கூடிய வாரண்ட்டு. இதில் பெயிலபிள் வாரண்ட்டு, நான் பெயிலபிள் வாரண்ட் இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வாரண்ட்டை எப்படி நம்ம கேன்சல் பண்ண வைக்கிறது அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு காரணத்துக்காக நீங்கள் நீதிமன்றத்துக்கு போக முடியல. ஒரு கிரிமினல் கேஸ் நடக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக வாய்தாக்க போக முடியல. உங்கள் வழக்கறிஞரும் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு தரப்பாக ஒரு மனு போடணும் நீங்கள் வராததுக்கு. அந்த மனுக்கு பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்சன்ட் பெட்டிஷன் சொல்லுவாங்க. அது 317 CRPC, அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டம் 317 ஒரு ஆப்சன்ட் பெட்டிஷன் போடுவார். ஸோ அந்த ஆப்சன்ட் பெட்டிஷன் போட்டால் உங்கள் அட்டண்டன்ஸ் கண்டோன் பண்ணப்படுது. அதாவது நீங்கள் வர்றது ஆப்சண்ட்டை அந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளப்படுது. ஸோ இந்த 317 பெட்டிஷன் உங்கள் அட்வொகேட் ஃபைல் பண்ணாமல் போனால் உங்கள் அட்டண்டன்ஸை அந்த கோர்ட்டில் மஸ்ட் அப்படின்னு கோர்ட் நினைக்கும் போது நீங்கள் வராத பட்சத்தில் இந்த வாரண்ட்டை ஆர்டர் பண்ணுவாங்க கோர்ட்டு. ஸோ இந்த வாரண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறது யாருன்னா போலீஸ் அஃபீஷியல்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, அதாவது நடைமுறைப்படுத்துவாங்க. இது வாரண்ட் எப்போ ரீகால் பண்ணணும் அப்படின்னா, அடுத்த வாய்தாக்கு முன்னாடியும் ரீகால் பண்ணலாம், இல்லை வாய்தா அன்னைக்கு ரீகால் பண்ணலாம். ஸோ ரீகால் பண்ணுறது CRPC 70 சப்கிளாஸ் 2ல், அதாவது 70 CRPC சப்கிளாஸ் 2ல் நீங்கள் ரீகால் பெட்டிஷன் போடணும். ஸோ ரீகால் அப்படின்றது என்னென்னா, இந்த வாரண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்கான பெட்டிஷனை இந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறது ஒரு நடைமுறையாக பார்க்குறோம். ஸோ நார்மலாக ஒரு வாரண்ட்டு பெயிலபிள் வாரண்ட்டோ நான் பெயிலபிள் வாரண்ட்டோ எந்த வாரண்ட்டாக இருந்தாலுமே இந்த 70 சப்கிளாஸ் 2 CRPCயில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி இந்த வாரண்ட்டை நீங்கள் ரீகால் பண்ண முடியும். அது நீங்களாக பண்ண முடியுமானா இல்லை, நீங்கள் வச்ச ஒரு அட்வொகேட் வச்சு தான் நீங்கள் ரீகால் பண்ணி ஆகணும், முக்கியமாக கிரிமினல் கேஸில். ஸோ இந்த ரீகால் பண்ண பிறகு மறுபடியும் வாரண்ட் பிறப்பிப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக பிறப்பிப்பாங்க. நீங்கள் வராத நேரத்தில் இந்த CRPC 317 பெட்டிஷன் ஆப்சன்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும், இல்லை உங்களுக்கு நீங்கள் வந்துடணும். இது ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக வாரண்ட்டு பிறப்பிக்கப்படும். அதை நீங்கள் கண்டிப்பாக கேன்சல் பண்ணிடணும். சார், நான் ரெகுலராக கோர்ட்டு போயிட்டுருக்கேன், ஒரு நாள் தான் வரல, இல்லை 2 நாள் தான் வரல அப்படின்னு சொல்ல முடியாது. வாரண்ட் இஷ்யூ பண்ணால் அந்த வாரண்ட்டை கேன்சல் பண்ணுறது அக்யூஸ்டோட கடமை. அது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ சரிங்களா? ஸோ இங்கே வாரண்ட்டு போட்டால் கவலைப்பட தேவையில்லை. பெயிலபிள் வாரண்ட்டோ நான் பெயிலபிள் வாரண்ட்டோ இந்த பிரிவை 70 சப்கிளாஸ் 2 CRPC பிரிவில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிறப்பித்த வாரண்ட் உத்தரவை கேன்சல் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு மீண்டும் வேறு ஒரு டாப்பிக்கில் நம்ம சந்திப்போம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.